ஹாய், என் பேர் தட்சிணாமூர்த்தி. நான் வந்து ஆன்லைனில் வந்து கியூஸ்பைடர் கோர்ஸ் நான் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். நான் எப்போ ஜாயின் பண்ணேன்னா மே மந்த்து நான் வந்து ஜாயின் பண்ணேன். மே ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணேன். ஸோ நான் இப்போது வந்து ஜாப் கிராக் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஜான்வரி மந்த்து நான் வந்து கிராக் பண்ணியிருக்கேன் ஜாபு. ஸோ எந்த கம்பெனினா ரே பிஸ்னஸ் டெக்னாலஜி. ஸோ இது நான் வந்து எப்படி நான் கிராக் பண்ணேன்னா கியூஸ்பைடரில் தான் சொல்லிக் கொடுத்தாங்க மேனுவல் டெஸ்டிங்கு. நான் எதுக்காண்டி மேனுவல் டெஸ்டிங் நாங்கள் சூஸ் பண்ணேன்னா, நான் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பேக்ரவுண்ட். நான் ஒரு எலக்ட்ரிக்கல் பேக்ரவுண்ட். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்டாக் அந்த மாதிரி எடுத்தோம்னா ஸோ அது நமக்கு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ டெஸ்டிங் படித்தோம்னா வெறும் கான்செப்ட் மட்டும்தான். ஸோ அது நம்ம ஈஸியாக நம்ம கேதர் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ரியல் டைமாக நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கலாம், ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காண்டி தான் நான் வந்து டெஸ்டிங் கோர்ஸ் நான் வந்து எடுத்தது காரணம். ஸோ நம்ம பேசிக்கலி ட்ரிபிள் பேக்ரவுண்ட்னால நமக்கு வந்து அவ்வளோவா கோடிங் நாலேஜ் நமக்கு வராது. காலேஜில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோடிங் நாலேஜ் வராது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோடிங் சொல்லித்தராங்க. டெஸ்டிங்லேயும் உங்களுக்கு கோடிங் இருக்கும், ஜாவா இருக்கும், ஸோ எல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் டெஸ்டிங் சூஸ் பண்ணுறது பெட்டர். நீங்கள் டெஸ்டிங்கில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ளே போகிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். மேனுவல் படிச்சுட்டு உள்ளே போயிடலாம். ஆனால் நீங்கள் போகிற கம்பெனியில் ஆட்டோமேஷன் இருக்கான்னு நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட்டோமேஷன்னா கொஞ்சம் பெட்டர். மேனுவலும் பெட்டர் தான், பட் ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே போகிறது பார்த்திங்கன்னா ஈஸியாக போகிறது பார்த்திங்கன்னா மேனுவல் தான் பெட்டர். அதுக்கப்புறம் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் கம்பெனிக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டீங்கன்னா நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம், எல்லாமே லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நான் வந்து கியூஸ்பைடர்லேருந்து கற்றுக்கிட்டது. ஸோ நானும் பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, பார்ட் டைமாக தான் நான் வந்து கோர்ஸ் பண்ணது. ஆக்சுவலி நம்ம பார்த்திங்கன்னா ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா நான் 7 to 9 வந்து கோர்ஸ் பண்ணுவேன். ஈவினிங்கும் அதே தான் 7 to 9 தான் கோர்ஸ் பண்ணேன். ஸோ அது கொஞ்சம் எனக்கு ஹார்டாக தான் இருந்துச்சு. நான் வந்து ஜாபும் நான் வந்து போயிட்டுருந்தேன். அப்போது 9:30 to நான் வந்து 7 தான் வருவேன். 9 to 7 தான் எனக்கு ஜாப். ஸோ மார்னிங்கும் அட்டென்ட் பண்ணுவேன், ஈவினிங்கும் அட்டென்ட் பண்ணுவேன். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா மேனுவல் கிளாஸ் எப்போ முடிஞ்சிருச்சுன்னா நான் மே மந்த்து ஜாயின் பண்ணேன். ஜூலையில் முடிஞ்சிச்சு எனக்கு மேனுவல் முடிஞ்சிச்சு. ஸோ நான் இந்த 4 மாதம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு 4 months பார்த்திங்கன்னா பெங்களூரில் நான் ஸ்டே பண்ணியிருந்தேன். பெங்களூரில் ஸ்டே பண்ணி தான் நான் வந்து எல்லாமே அங்கே தான் நான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணதே. அங்கே தான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் நான் இப்போ வந்து ஜாப் வந்து கிராக் பண்ணியிருக்கேன். இப்போது லாஸ்ட் ஒரு 4 months பார்த்திங்கன்னா நான் வந்து பெர் டேக்கு பார்த்திங்கன்னா ஒரு 6 hours அந்த மாதிரி நான் வந்து படித்து தான் இந்த ஜாப் நான் வந்து கிராக் பண்ணியிருக்கேன். நான் இப்போது எவ்வளோ பேக்கேஜ்னால் 2.4 பேக்கேஜ் வந்து வந்திருக்கேன் இப்போது. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 yearக்கு ஒரு வாட்டி ஹைக் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 3 years பாண்ட் ஹைதராபாத் கம்பெனியில் தான். ஹைதராபாத் தான் லொக்கேஷன் உங்களுக்கு. ஸோ கம்பெனி நல்லா தான் இருக்குது. ஸோ நீங்கள் படிக்கிறதா இருந்தால் உங்களுக்கு நல்ல பர்சன்டேஜ் நீங்கள் வந்து சிஎஸ் டிபார்ட்மெண்ட்டு இல்லை ஐடி டிபார்ட்மெண்ட்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் ஃபுல் ஸ்டாக் எடுத்து படிங்க. இந்த மாதிரி இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல் அந்த மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா டெஸ்டிங் எடுத்துகிட்டு ஒன்ஸ் நீங்கள் ஐடிக்குள்ளே என்ட்ரு ஆகிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆனால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் போக முடியும். இப்போது எனக்கே பார்த்தீங்கன்னா 1.5 வருஷம் கேப் ஆகிடுச்சு எனக்கு. நான் அந்த 8 months நான் வந்து நான் ஐடி ஜாப் போனனால தான் நான் இப்போது வந்து அதை வந்து நான் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ நான் 8 months நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நான் எல்லாத்துலேயும் காமிச்சிருக்கேன் ரெஸ்யூமில். ஸோ அதனால தான் அவங்களுக்கு எதுவுமே கேட்கல என்கிட்ட, அவ்வளோ நாள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான். நான் கியூஸ்பைடர்லேருந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆனது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நான் வந்து அது முன்னாடி நான் வந்து நௌக்கரியில் அப்ளை பண்ணியிருந்தேன். நௌக்கரியில் அப்ளை பண்ணி தான் இது பண்ணேன். ரே பிஸ்னஸ் டெக்னாலஜி இப்போ தான் நௌக்கரியில் இருக்குது. அப்ளை பண்ணி அவங்க கால் பண்ணுறதுக்கு ஒரு 10 நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட் நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் செலக்ட் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு அவங்களாம் கால் பண்ணாங்க கம்பெனிலேருந்து. அதுக்கப்புறம்
ஸோ கியூஸ்பேட்லேருந்து எனக்கு கால் பண்ணாங்க. கியூஸ்பேட்லேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க, எப்போ ஜாயின் பண்ண போகிறீங்க அந்த மாதிரிலாம் சொல்லி கேட்டாங்க. எல்லாமே நான் பதில் சொன்னேன். அவ்வளோதான். தேங்க்யூ.